ஆர்கே சங்கசேவல் ரகு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சேவலுங்களுக்கு நெப்போடு வருது. அதிகபட்ச செலவு இல்லாமல் வீட்டில் உள்ள சாதாரண பொருளை வச்சு எப்படி சேவலுக்கு நெப்போடு சரி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட போகிறேன். நம்ம போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிவிங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சேவலுக்கு நெப்போடு வந்திருக்கு. நெப்போடுன்னு சொன்னால் மடிப்பு புண்ணுன்னு சொல்லுவாங்க. சேவல் நம்ம வெளி மேய்ச்சலில் விடும்போது அந்த அளவுக்கு இந்த மாதிரி புண்ணுங்க வர்றது வாய்ப்பு கிடையாது. நம்ம சேவல் தயார் பண்ணுறோம், இல்லை சேவல் வாடியில் ரிங்கில் போட்டு வச்சுருக்கும்போது ரொம்ப நேரம் அதனால் நிற்க முடியாது. அப்போ என்ன செய்யும், சேவல் காலை மடித்து கீழே உக்காரும். அந்த காலை மடித்து உக்காரும்போது இந்த மாதிரி மடித்து உக்காரும்போது ரொம்ப நேரமாக சேவலோட உடம்பு வந்து ஹீட் அதிகம். அந்த ஹீட்னால் இப்படி மடித்து உக்காரும்போது வேர்த்து அந்த இடத்துல புண்ணு மாதிரி உருவாகும். அதுதான் மடிப்பு புண்ணுன்னு சொல்லுவாங்க. சேவல் கலையில் இருக்கிறவங்க நெப்போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம மருந்து ரெடி பண்ணியிருக்கோம். 3 பொருள் தான். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருள். சுண்ணாம்பு, நம்ம வயசானவங்க வீட்டில் வெத்தலை பாக்கு போடுவாங்க, சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு கொஞ்சம். அடுத்ததாக மஞ்சத்தூள், வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், ஆன்டிபயோட்டிக். அந்த மஞ்சத்தூள் இல்லை, அதை விட இன்னும் நல்லா பெட்டராக இருக்கணும்னா வீட்டில் பெண்கள் வந்து இறைச்சி முகத்துக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதையும் இறைச்சி பயன்படுத்தலாம். 3வது பொருள் சர்க்கரை. டீ, காஃபி, ஸ்வீட் செய்ய நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் 24 மணி நேரமும் வீட்டிலே வச்சுருக்கிற பொருள் சர்க்கரை. நம்ம சொன்ன 3 பொருளுமே எந்த ஒரு அதிகபட்ச விலையும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம வீட்டிலே கிடைக்கிறது. அதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மருந்தை பயன்படுத்தி இப்போ நம்ம கால் நெப்போட சரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மருந்து. இந்த மருந்து அது சரியாக தெரியல, காமிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மருந்தை இப்போ இந்த சேவல் நெப்போடு இருக்கிற சேவலுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மருந்து வந்து சாயம் மாதிரி காலில் ஒட்டாது. நெப்போடு மருந்து இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக பூசி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது சாயம் மாதிரி பிடிச்சிக்கிறோம். இது அப்படி கிடையாது. இது நம்ம மருந்து போட்ட இடத்த மட்டும் பிடிக்கும். நம்ம மேலே போர்டு மாதிரி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அதுவாக தானாக கொட்டிக்கும். எப்படி சொன்னோன்னா நம்ம முட்டை ஓடு கொட்டும்ல, அந்த மாதிரி கொட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மருந்து கொட்டினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணால் போதும். நம்மளே இதை சுரண்டிட்டு மறுபடியும் மருந்து போடணும்னு கிடையாது. 2 நாளைக்கு ஒரு டைம், 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்தை நம்ம அப்ளை பண்ண விட்டோம்னா 100% க்யூர் ஆகும். நண்பர்கள், நான் சொல்கிற வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 100% க்யூர் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு
வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது நம்ம இன்னும் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கோம். நம்ம போடுற வீடியோ அனைத்தையுமே வந்து சாதாரண சிம்பிளாக இருக்கிற விலையும் கம்மியாக இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சேவலுங்களுக்கு வைத்தியம் பண்ண போகிறோம். கால் நெப்போடுக்கு, அடுத்தது கால் ஆணிக்கு, அடுத்தது சளிக்கு, அடுத்தது முட்டை இடாமல் இருக்கிற கோழிகளுக்கு முட்டை இட வைக்கிறது. இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும், உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். சர்க்கரை, மஞ்சள் தூள், சுண்ணாம்பு, வெத்தலை பாக்குக்கு போடுவாங்கள்ல சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு, வெத்தலை பாக்கு போடுற சுண்ணாம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் கொஞ்சம், அது அந்த மஞ்சத்தூள் இல்லைனாலும் பெண்கள் இழைச்சி முகத்தில் தேய்ச்சி குளிப்பாங்க, அந்த மஞ்சள் இழைச்சும் போடலாம். இது சர்க்கரை, சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கரை. இந்த மூணையும் வச்சு சேவலுக்கு கால் நெப்போட எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சர்க்கரை, சுண்ணாம்பு, மஞ்சத்தூள், இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலரில் வரும். இது வந்து சர்க்கரை வந்து பசை போல் நல்லா ஒட்டிக்கும், மஞ்சத்தூள் ஆன்டிபயோட்டிக்கு, சுண்ணாம்பு வந்து புண்ணு ஆற்றும். இந்த 3 மெடிசனும் சேர்த்து தான் சேவல்களுக்கு கால் நெப்போட ஒரே வாரத்தில் சரி பண்ண மருந்து. இப்போ நான் சொன்ன மருந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த மருந்து அப்பப்போ தேவைக்கு தான் பயன்படுத்திக்க முடியும், தயாரிச்சிக்க முடியும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதில் சர்க்கரை சேர்க்கறதுனால அது காய்ஞ்சிரும், காய்ஞ்சி போய் ஓடு மாதிரி பிடிச்சிக்கும். நம்ம ரெண்டாவது அதை தண்ணி ஊற்றி அந்த மருந்தை குழைச்சாலும் பழைய பக்குவத்துக்கு வராது. அதனால் அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு அந்த மருந்தை பயன்படுத்திக்கணும். மறுநாள் ஒரு 2 நாள் இருக்கும்போது அந்த மருந்து காய்ஞ்ச உடனே ஓடு மாதிரி பிடிச்சிக்கும். அந்த மருந்து ஓடு மாதிரி பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் தானாக அதுவே கொட்டிக்கும். அது கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். சேவல் கால் நெப்போடு சரியாயிடும். இது இப்போ நான் தடவின மருந்து இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ், சேவலுக்கு நெப்போடு ஆரம்ப ஸ்டேஜ். கிட்ட காலை தூக்கி நிற்கிது. ஓடும்போது காலெலாம் தாங்கலை எதுவும், ஆனால் நிற்கும்போது காலை தூக்கி நிற்கும். பிடிச்சி பார்த்தேன், கால் நெப்போடு இருக்குது. மற்ற சேவல்களுக்கு அதிகமாக இருக்கும். அது யாருக்கும் அதிகமாக சண்டை சேவலில் வளர்த்துறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக வளர்க்குறாங்க அப்படின்றவங்களுக்கு என்ன காரணம் தெரியல, சேவல் காலை தூக்கி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி பாருங்கள், சேவலை பிடிச்சி அந்த மாதிரி காலை தூக்கி நின்றுதுன்னா கால் பாதத்தை பாருங்கள். ஆணி இருந்தாலும் காலை தூக்கி நிற்கும், நெப்போடு வச்சுருந்தாலும் காலை தூக்கி நிற்கும். அதனால தான் சொல்கிறேன், சேவலை அப்பப்போ கண்காணித்து பாருங்கள். சேவல் கோழிங்களை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே க்யூர் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மி. நம்ம கொஞ்சம் அதை முட்டை விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும். இந்த மருந்தை யூஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு முத்தி போயிருந்தாலும் நெப்போடு ஒரே வாரத்தில் காஞ்சி கொட்டிடும். அந்த அளவுக்கு நல்ல மருந்து இது. நண்பர்கள், சேவல் கலையில் இருக்கிறவங்க நண்பர்கள், நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்கள். அது நான் பயன்படுத்தி 100% சரியாக இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்துறதுல எந்த அளவுக்கு சரியாகுதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.